ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. சரி, இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏபிசி இஸ் 3:4:5 அண்ட் தர் சேவிங்ஸ் இஸ் 1:2:3 அண்ட் சேவிங்ஸ் ஆஃப் ஏ இஸ் ₹600 per month இஸ் ஈக்குவலன் டு 10% ஆஃப் his income. ஃபைண்ட் ஹவு மச் சி ஸ்பெண்ட் per month அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மந்த்லி இன்கம் ஆஃப் ஏபிசி. ஓகே, ஏபிசி இவங்களோட இன்கம் என்ன ரேஷியோ? 3:4:5. நெக்ஸ்ட்டு அவங்களோட சேவிங்ஸ் 1:2:3. சேவிங்ஸ் வந்து 1:2:3. சரி, ஏவோட சேவிங்ஸ் எவ்வளோ? ஏ சேவிங்ஸ் வந்து 600 per month, அதாவது that is equivalent to 10% of his income. ஓகே, 10% of his income, அதாவது இந்த சேவிங்ஸ் வந்து அவரோட இன்கமில் 10%. ஓகே, அப்போது 10% 600னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா ஏவோட இன்கம் வந்துடுமா? அதாவது 6000, அதுதான் ஏவோட இன்கம். ஏவோட இதில் 10% தான் 600. சரியா? ஓகே, சரி, அது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் ஹவு மச் சி ஸ்பெண்ட் பெர் மந்த் அப்படின்னு கேட்குறாங்க. சி வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஏவோட இன்கம் வந்து 6000. ஓகே, ஏவோட இன்கம் வந்து 6000. ஏவோட இன்கம் வந்து 6000. 6000ன்றது 3 பார்ட்டு. ஓகே, ஏவோட இன்கம் வந்து 6000. அந்த 6000ன்றது ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது 3 பார்ட். அப்போ 3 பார்ட்டு 6000னா 1 பார்ட் எவ்வளோ வரும்? 2000 வரும். சரியா, 1 பார்ட் வந்து 2000 வரும். சரி, இப்போது இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? சியோட ஸ்பெண்டிங், அதாவது சியோட செலவு. ஓகே, சி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம்? சியோட இன்கமும் சியோட சேவிங்ஸும் தெரிஞ்சதுன்னா சி எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, செலவு பண்ணியிருக்காருன்றது தெரிஞ்சிடும். சரியா, இப்போ இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ பாருங்கள், சியோட இன்கம் கண்டுபிடிக்கிறேன். சியோட இன்கம், அதாவது இங்கே ஒரு பார்ட்டு. ஓகே, ஒரு பார்ட் வந்து 2000 கண்டுபிடிச்சிடும். அப்போ சியோட இன்கம் எத்தனை பார்ட்டு? 5 பார்ட். அப்போ 2000 × 5, அதாவது 10,000 சியோட இன்கம். நெக்ஸ்ட்டு சியோட சேவிங்ஸ். ஓகே, சியோட சேவிங்ஸ். சியோட சேவிங்ஸ், ஸோ ஏவோட சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600. அந்த 600 தான் ஒரு பார்ட்டு. ஓகே, அப்போ சியோட சேவிங்ஸ் எவ்வளோ? 3 பார்ட். அப்போது 600 × 3 எவ்வளோ? 1800. ஸோ இது வந்து இன்கம், இது வந்து சேவிங்ஸ். ஸோ இதுலேருந்து சியோட ஸ்பெண்டிங் கண்டுபிடிச்சிடலாமா? சியோட ஸ்பெண்டிங் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் மீதி வந்துடுமா? அப்போது 8200. இதை வந்து சியோட ஸ்பெண்டிங், எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ அப்போது என்ன, ஏவோட சேவிங்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுலேருந்து நான் ஏவோட இன்கம் கண்டுபிடிச்சிக்கிறேன். இன்கம் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏவோட சேவிங்ஸோட அண்ட் இன்கமோட ரேஷியோ தெரியும். ஸோ அதை வச்சு சியோட இன்கம்மையும் சேவிங்ஸும் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ இன்கம்லேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்பெண்டிங் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஃபைனலி 8200 ஆஸ் அ சிஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சிஸ் ஸ்பெண்டிங் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.